தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை சேரன் மகாதேவியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி மற்றும் பத்தமடை ஆகிய பகுதிகளில் இருக்கிற ஆற்றில் குறை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திசையன்விளை, ராதாபுரம், வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் இங்கேருந்து விநியோகப்பட்டு வருது. எப்படி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வானம் பார்த்த பூமியான அவங்களுக்கு நெல்லையில் இருக்கிற இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஆற்றுப்படுகைகள் அமைக்கப்பட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழாய்கள் வழியாக கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த குழாய்கள் பதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தண்ணீர் அவங்களுக்கு குடி தண்ணீர் விநியோகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்நிலையில சேரன் மகாதேவிங்கிற பகுதியில் இருக்கிற தாமிரபரணி ஆற்றில் உள்ள 16 குழாய்கள்ல இருந்து, அதாவது அந்த ஆற்று குழாய்கள்ல எடுக்கப்பட்டு அந்த நீரானது ஒற்றை பைப் வழியாக கடும் போர்ஸோட கடும் அழுத்தத்தோட அங்க விநியோகிக்கப்படும். இந்நிலையில சேரன் மகாதேவி கண்ணடியன் கால்வாய் பக்கத்துல அந்த போயிட்டு இருக்குது அந்த குழாயில தற்போது உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரானது ஏறத்தாழ 20 அடி நீளத்துக்கு, அதாவது அந்த வாய்க்காலுக்குள்ள கால்வாய்க்குள்ள 20 அடி நீளத்துக்கு உள்ள வேகத்தை தண்ணீர் தற்போது வெளியாகிட்டு இருக்குது. ஏற்கனவே வானம் பார்த்த பூமியா இருந்துட்டு இருக்கிற அந்த பனகுடி மற்றும் ராதாபுரம் பகுதிகளில் பெரும்பாலும் இந்த குடிநீர் மட்டும் விநியோகம் செய்யப்படுற குடிநீரை மட்டுமே அவங்க நம்பி இருக்கிற நிலையில இப்படி வீணாக பாய்ந்து வர தண்ணீரால அங்க உள்ள ஒரு பெரிய அந்த மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டில் சிக்கக்கூடிய ஒரு அபாயம் நிலை இருக்கு. மேலும் இது குறித்த தகவல் அறிந்த குடிநீர் வழங்கல் துறை, அதாவது குவாட் போர்டு அப்படிம்பாங்க, அந்த பணியாளர்கள் தண்ணீர் விநியோகத்தை நிறுத்தி உடைப்புகளை சரி செய்யும் பணியில மேற்கொண்டாங்க. ஆனா முழுமை உடைப்புகளை சரி செய்யாம மீண்டும் குடிநீர் விநியோகம் தற்போது வழங்கப்பட்டு இருக்குது. அதாவது இந்த குடிநீரானது கடும் அழுத்தம் காரணமாகத்தான் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீர், அதாவது வீடுகளுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருது. இந்நிலையில இப்படி தண்ணீர் வீணா வெளியேறிட்டு இருக்கிறதால அங்க உள்ள மக்களுக்கு, அதாவது ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்குது. மாவட்ட நிர்வாகமும் சரி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் சரி உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து அந்த அடைப்புகளை அடைத்து அதுக்கு உண்டான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களோட பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.